வன்மை டெலிபல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் துக்கமாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க நமக்கு நல்லா மோட்டிவேஷனாக பேசுவாங்க. இல்லை யாராவது மோட்டிவேஷனாக பேசுகிற ஒரு வீடியோவை பார்த்து சரி நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம வாழ்க்கையில் வேறு மாதிரி போகணும், நம்ம இப்படியே ஒதுங்கி இருக்கிறதும் இல்லை இப்படியே முடங்கி போய் இருக்கிறதும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மோட்டிவேட் ஆகிட்டு போவோம். ஆனால் அந்த ஆகிட்டே போகும்போது சம் சிச்சுவேஷன்ஸ் என்ன ஆகும், நம்மளை ரொம்ப அப்படியே தாழ்த்திரும். என்னடா நம்ம போகலான்னு நினைக்கும் போது என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு மோட்டிவேஷன்ஸ் உங்களை லைஃப் லாங் பெர்மனெண்ட்டாக உங்களை உயர்த்திகிட்டே போகும். அது எப்போவுமே உங்களை தாழ்த்தாது. அது என்ன தெரியுமாங்க? ஆண்டோடைய வசனம். அதுதான் சங்கீதத்தில் 119:28 சொல்லப்படுது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆண்டோடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? பைபிள் எடுத்து படிக்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த வசனம் உங்களை உயிர்த்தலை வைக்கும். ஒரு வேளை விழுந்து போய் இருக்கலாம், ஆனால் அந்த வசனம் உங்களை தேற்றும், ஆற்றும். அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது, அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நம்ம வசனத்தை அதிகமாக தியானிப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்.